மீனாட்சி அம்மன் பொற்பாதங்களே போற்றி போற்றி. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இளங்கூர். நான் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் திருச்செந்தூரை பற்றி பார்க்க போகிறோம். முழுமையாக எல்லா தகவல்களையும் திரட்டி ஒரே வீடியோவில் நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல திருச்செந்தூர்னு சொல்லும்போதே முருக பக்தர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். திருச்செந்தூர் பேரை கேட்டாலே அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குஷி, ஒரு மகிழ்ச்சி. அதை விட முருகப்பெருமானுடைய கருணையை நினச்சிட்டாங்கன்னா அவங்களால வேற எதுவுமே நினைக்க முடியாது. ஏன்னா அவர் கேட்குறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற வள்ளலாக அங்கே முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருக்கிறார். ஏன் முருகப்பெருமானால் இவ்வளவு காரியங்களையும் சாதிக்க முடியுது, பக்தர்கள் கொடுக்க முடியுது, பக்தர்கள் எப்படி கேட்டு பெறுறாங்க, எதனால அங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இவ்வளவு பக்தி செலுத்தக்கூடிய அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முதல்ல 5 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயம் என்னென்னா, முதல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் இங்கே செய்த அதிசயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இங்கே கொடுக்கக்கூடிய அந்த பன்னீர் இலை, அந்த விபூதி பிரசாதம், அது என்னென்ன மகிமைகளே உள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கோயிலுடைய தொன்மை என்ன, இது எத்தனை வருஷத்துக்கு முந்தைய கோயில், இதனுடைய புராதன கால அந்த பெருமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3. அடுத்தது இந்த கோயிலில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். 4. அடுத்ததாக 5வது விஷயம் என்னென்னா, இந்த கோயில் இருக்கிற இடத்துல ஒரு மலை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா, இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த மலை இருந்ததா இல்லையா, அது எங்கே போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் முழுமையாக பார்க்க போகிறோம். திருச்செந்தூரை பற்றி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போதும், எல்லா தகவல்களும் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் செய்த அதிசயங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முருகப்பெருமானை வச்சுட்டு தான் திருச்செந்தூருக்கு பெருமை. திருச்செந்தூரை வச்சு முருகப்பெருமானுக்கு பெருமை இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். அதனால் திருச்செந்தூரை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பெருமான் நம்முடைய கந்த கடவுள் அங்கே நமக்கு என்னென்ன அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார், திருவிளையாடல்களை செய்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஒரு வருஷம், அந்த வருஷம் 1648. இந்த வருஷத்தில் டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த திருச்செந்தூரானது திருமலை நாயக்கருடைய சமஸ்தானத்துக்கு உட்பட்ட, ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. அவங்க கொள்ளையடிக்க வர்றாங்க. ஒரு போர் நடக்குது. அதில் அவங்க ஒரு மாதிரி ஜெயிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய சொர்ணங்கள் எல்லாம் தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்படி போகும்போது அந்த எம்பெருமானுடைய அந்த விக்கிரகத்தை பார்க்குறாங்க. அந்த திருவுருவ சிலையை பார்த்தோன்னே இது தங்கத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு அதையும் கூடவே அங்கே இருக்கக்கூடிய அந்த நடராஜர் சிலையையும் எடுத்துக்கிட்டு அவங்க கப்பலில் தப்பிச்சு ஓடுறாங்க. கடலில், கோயிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் கடல் இருக்குது. அந்த கடலில் அவங்க தப்பிச்சு போகிறாங்க கப்பலில். கொஞ்சம் தூரம் அவங்க போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, இது தங்கம் தானா, இது உருக்கி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. என்ன ஒரு மடத்தனம் பாருங்கள். எம்பெருமானுடைய திருவுருவ சிலையை உருக்குவதற்கு இந்த மாதிரி மனிதர்களால் முடியுமா? ஏதோ ஒரு மடத்தனம் செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது இல்லையா, நம்முடைய கந்த கடவுளை பற்றி தெரியாது இல்லையா. அவங்க உருக்கணும் முடிவு பண்ணுறாங்க. உருக்கிறதுக்காக எடுக்கிறாங்க பாருங்கள். உடனே கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுது. கடல் கொந்தளித்த உடனே கப்பல் அப்படி எப்படி ஆடுது. இவங்க பயந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தோணல் வருது. என்னென்னா, இந்த சிலைகள் எல்லாம் நம்ம கையில் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஏதோ சக்தி இருக்குது போல இருக்குது, நம்மளை பாடாப்படுத்துது, கடல் வேற கொந்தளிக்குது. அதனால் இந்த சிலைகளை எல்லாம் என்ன செய்யலான்னு கடலில் தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ கடலுக்குள்ளே நம்முடைய சண்முகர் சிலை உள்ளே போயிடுச்சு, நடராஜர் சிலையும் உள்ளே போயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. கடல் சமாதானமாகிடுச்சு. ஒரு கொந்தளிப்பு நின்று போச்சு. இப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திருச்செந்தூர் முருகனுடைய பெருமை என்ன, அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போது கடலுக்குள்ளே சண்முகர் சிலை இருக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போது முருகப்பெருமான் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய இருப்பிடத்துக்கு போகணும். கடலுக்குள்ளே இல்லை அவர் இருப்பிடம். பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும். தன்னுடைய திருவுருவத்தை பக்தர்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். பக்தர்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அவர்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுக்கணும். அதற்கு நம்ம கடலுக்குள்ளே இருந்தால் சரிப்படாது, நம்ம அந்த சன்னிதானத்துக்குள்ளே தான் போகணும்னு நினச்சி இப்போது வடமலையப்பர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கனவுல வர்றார்.
அந்த வடமலையப்பர் கனவுல வர்றாரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, அப்பா நீ போய் என்னுடைய சிலை வந்து கடலில் இந்த இடத்துல இருக்குது, நீ போய் அதை எடுத்து வந்து திரும்பி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான காரியங்களை பார் அப்படிங்கிறாரு. இந்த வடமலையப்பர் ஒரு நல்ல முருக பக்தர். அப்போ அவர் இந்த பெரிய கடலில் எப்படி அந்த சிலையை தேடுறது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு கடவுளே ஒரு ஒரு இது சொல்கிறாரு, ஒரு அடையாளம் சொல்கிறார். மேலே வானத்தில் வந்து கருடன் வட்டம் அடித்து கொண்டு இருக்கும், அதை பார்த்துக்கோ. அது கீழே கடலில் ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும், அந்த இடத்துக்கு கீழே நீ உள்ளே போய் கடலில் ஆளுகளை வச்சு தேடிப்பார், என்னுடைய சிலை கிடைக்குங்கிறார். அதே மாதிரி இவர் கப்பலில் கடலுக்குள்ளே பிரயாணம் செய்கிறாரு. உள்ளே போய் பார்க்குறாரு, ஒரு கருடன் வட்டம் அடிக்குது, கடலில் அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்குது. இவர் ஆட்களை உள்ளே இறக்கி அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த விக்கிரகம் சண்முகருடைய, அதாவது இன்றைக்கி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய உற்சவர். நீங்கள் இன்றைக்கி அந்த உற்சவ சிலையை பார்த்தீங்கன்னா பல வருஷம் கடல் கடியிலிருந்து அந்த உப்பு நீர் அரிச்சதுனால அந்த விக்கிரகத்தின் மேலே சில பாதிப்புகள் இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இந்த ஒரு அற்புதமான திருவிளையாடலை முருகப்பெருமான் திருச்செந்தூரில் செஞ்சுருக்கிறார். ரெண்டாவது திருவிளையாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இங்கிலீஷ்காரங்க தான். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, லூசிங்டன் அப்படின்னு ஒரு பிரபு இருக்கிறாரு. அவர் அந்த கோயிலுக்குள்ளே வர்றார். வந்து பார்க்கும்போது அர்ச்சகர்கள் வந்து நமக்கு முருகப்பெருமானுடைய அந்த விக்கிரகத்துக்கு வீசிக்கிட்டு இருக்கிறாங்க, விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்கிறாங்க, வெள்ளி விசிறி. அப்போ இவர் கேட்குறார், என்ன ரொம்ப கிண்டலாக கேட்குறாரு, என்ன உங்களுடைய கடவுளுக்கு வேர்க்கெல்லாம் செய்யுமா, இப்படிலாம் வேர்த்து கொட்டுற மாதிரி நீங்கள் வீசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஒரு கேலியாக பேசுகிறார். அந்த அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் முருக கடவுளுக்கு வேர்க்கத்தான் செய்யும், நாங்கள் சந்தனமெல்லாம் குழச்சி வச்சோம்னா இறுக்கமாக கெட்டியாக சந்தனத்தை நாங்கள் பூசுவோம், சாயங்காலம் பார்த்தோம்னா அதெல்லாம் நீர்த்து போயிருக்கும், அவர் உடல் எப்பவும் வெம்மையாக இருக்கும்ன்றார். ஏன்னா அவர் போர் புரிஞ்சிட்டு வந்த முருகன். அப்போது அப்படி சொல்கிறாங்க. இவருக்கு நம்ப முடியல, அப்படி கேள்வி பண்ணிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோன்னா அவருடைய மனைவிக்கு வந்து தீராத அந்த ஒரு சூளை நோய் மாதிரி ஒரு வயிற்று வலி. இந்த சூளை நோய் சொல்கிறோம், இது வந்து திருநாவுக்கரசருக்கும் இந்த சூளை நோய் இருந்தது, இன்னும் வரக்கூடிய சில பாத்திரங்களுக்கும் அந்த சூளை நோய் இருக்குது. அப்போது அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அந்த சூளை நோய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சொல்கிறோம் சூளை நோய்னா வயிற்றில் உள்ள ஒரு தீப்பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு. அதாவது கங்குகளெல்லாம் முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் வயிற்றுக்குள்ள, அந்த மாதிரி ஒரு சூடு பிடிச்சி உள் வயிறில் அந்த ஒரு தீப்பிடிச்சு எரியிற மாதிரி உணர்வு. வலி தாங்க முடியாது, வேதனை பொறுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வலி சூளை நோய். அந்த சூளை நோய் இந்த லூசிங்டன் பிரபுவோட மனைவிக்கு வந்துடுது வீட்டுக்கு போன உடனே. அப்போ இவருக்கு சுதாரிக்கிறார் மனுஷன் வந்து, ஆஹா நம்ம இது மாதிரி கேள்வி பண்ணிட்டோம் அப்படின்னு. உடனே தங்களோட வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த தமிழர்களை கூப்பிட்டு இதுக்கு என்ன செய்யலாம், முருக பக்தர்கள் தானே நீங்கள், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இது நாங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நேர கோயிலுக்கு போங்க, அவர்கிட்டயே மன்னிப்பு கேளுங்க, அந்த கடவுள் கருணை வடிவமானவன், யார் கேட்டாலும் கொடுத்துருவான், நீங்கள் போய் வேண்டிக்கங்கன்னு சொல்கிறாரு. இவரும் அங்கே போகிறாரு, வேண்டிக்கிட்ட உடனே அந்த சூளை நோய் போயிடுது. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, கோயிலுக்கு நிறைய வெள்ளி பாத்திரங்களை பரிசாக கொடுக்குறார். முருகப்பெருமான் கருணையை நினச்சி வியந்து மகிழ்ந்து, இதெல்லாம் நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இன்றைக்கும் அந்த வெள்ளி பாத்திரங்கள், அவருடைய பேர் பொறித்த வெள்ளி பாத்திரங்கள் இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்குது கோயிலில். லூசிங்டன் அப்படின்னு போட்டு 1803 அப்படி பொறிக்கப்பட்ட அந்த வெள்ளி தட்டுகள் தாம்பாளங்கள்லாம் இருக்குது கோயிலில். இது ஒரு அதிசயத்தை பண்ணினார். அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த திருச்செந்தூருக்கு தலப்புராணம் இல்லை. முருகப்பெருமானுக்கு ஒரு திருவுள்ளம் வருது, இந்த திருச்செந்தூர் தலப்புராணம் வேணும், இந்த அது திருச்செந்தூர் மகாத்மியம் சொல்லி வடமொழியில் இருக்குது, தமிழில் இல்லை, தமிழ் மக்களெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திருவுள்ளம் பற்றிய காரணத்தினாலே அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறார். இங்கே பாருங்கள், அவருடைய கருணையை பாருங்கள், யாருக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. ஒரு படிப்பறிவு இல்லாத, பள்ளிக்கூடத்துக்கே போகாத, வேத சாஸ்திரங்களை முறையாக கல்லாத ஒரு மனிதர், ஒரு அந்தனர் இருக்கிறார், எங்கள் கோயிலில் வேலை பார்க்குறார். அவர் பேர் வென்றிமாலைன்னு அவர் பேர். அந்த வென்றிமாலை வந்து படிப்பில் ஆர்வம் இல்லாதவர், ஆனால் சிறந்த முருக பக்தர். கோயிலுக்குள்ளேயே எந்நேரமும் சுற்றிக்கிட்டே இருப்பார், முருகான்னு சொல்லிட்டு அந்த கோயிலை சுற்றி வர்றதான் அவருடைய வேலை. அப்போ அவருக்கு வேலை இல்லாத காரணத்தினால அவரை மடப்பள்ளியில் அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க, ஒரு பரிசாரகனாக அவர் வேலை பார்க்குறார். அங்கே இருக்கும்போது அந்த வேலைகளை அவர் முறையாக செய்யலை, சதா முருகனுடைய அந்த நினைவுகளிலே தன்னுடைய காலத்தை கழிக்கிறார், நாட்களையும் கழிச்சுக்கிட்டு இருக்கார், நேரத்தையும் கழிக்கிறார்.
இப்படி கழிச்சிட்டு இருக்கும்போது அவர் முறையாக செய்ய வேண்டிய அந்த நிவேதன பொருட்கள் எல்லாம் செய்வதற்கு ஒரு நாள் தாமதமாகி விடுகிறது. கோயிலில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, நிவேதனத்துக்கு வர வேண்டிய அந்த பிரசாதமெல்லாம் அவங்க வரலை. அவரை கோவிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. அடித்து கூட வெளியே தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அழுதுகிட்டே வெளியில் போயிடுறாரு. அவருக்கு இருக்கிற வேலையை போயிடுச்சு. கடற்கரையில் உட்காந்து அழுகிறார். முருகா, நான் உன்னைத்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? நான் என்ன செஞ்சேன்? உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தப்பா? எனக்கு கருணை புரிய மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிட்டு பல மாதிரி அழுகிறாரு. கடலுக்குள்ளே போய் விழுந்துடலாம், முருகனும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு நினச்சிட்டு கடலுக்குள்ளே போய் விழுகிறாரு. அப்போது விழுந்தோடனே ஒரு அலை இழுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் ஒன்றுமே தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலை வந்து இவரை கொண்டாந்து கடையில் விட்டுருது. இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. முருகப்பெருமான் இவருக்கு காட்சி தர்றார். வென்றிமாலை, நீ என்ன செய்கிறன்னா, என்னை பற்றிய அந்த திருச்செந்தூர் தலப்புராணத்தை நீ தமிழில் பாடுன்றார். யார்? இவரை படிக்காத ஆள். அப்போது இவர் கேட்குறாரு, முருகப்பெருமானே, எனக்கு நீ உத்தரவு கொடுத்துட்ட, ஆனால் நான் படிக்காத ஆள், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, முருகப்பெருமான் சொல்கிறார், செவலூருக்கு போ, அங்கே கிருஷ்ணசாஸ்திரியும் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லு, நீ போ அப்படிங்கிறார். இவரும் செவலூருக்கு போகிறார். இதுக்கு இடையில இந்த செவலூர் கிருஷ்ண சாஸ்திரி இருக்கார் இல்லையா, அவருடைய கனவுலையும் முருகப்பெருமான் வர்றார். வந்து சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் என்னுடைய பக்தன் ஒருத்தன் வருவான், அவன் வந்து இந்த திருச்செந்தூர் மகாத்மியத்தை பற்றி கேள்வி கேட்பான், நீ புரிஞ்சுக்கோ, அவன் தான் நான் அனுப்பின ஆள், அவனுக்கு நீயே சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த வென்றிமாலை அங்கே வர்றார். வந்துட்டு சாஸ்திரிகளை பார்க்குறாரு. அவர் சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இவரை பார்த்து இவருக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த சொல்கிறாரு. அது வடமொழியில் இருக்கிறத அவர் தமிழில் இவருக்கு அர்த்தம் சொல்ல சொல்ல இவர் பாடல்களாக பாட ஆரம்பிக்கிறாங்க. கருணையை பாருங்கள். ஒரு படிப்பறிவில்லாத ஒருவர் பாடல்களை பாடுறார். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை, கிட்டத்தட்ட 900 பாடல்களை சரமாரியாக பாடுறார். திருச்செந்தூர் தல புராணத்தை அவர் பாடுறார். அப்போ இருந்து அவர் வென்றிமாலைங்கிற சாதாரண மனிதர் வென்றிமாலை கவிராயர் ஆகிறார். இந்த வென்றிமாலை கவிராயருக்கு ஒரு ஆசை, இந்த பாடல்களை பாடின உடனே அந்த கிருஷ்ண சாஸ்திரிகளை அவரே சொல்கிறாரு, பெரிய கவிராயராக இருக்கியப்பா, இந்த அரங்கேற்றம் பண்ணிட்டுங்கிறாரு. இவர் திருச்செந்தூர் கோயில் அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் நேற்று வரைக்கும் அந்த பள்ளி இதில் மடப்பள்ளியில் வேலை பார்த்தவர் தானே, அதனால் அவங்க இவர் கிண்டல் பண்ணி அதெல்லாம் நீ எல்லாம் இங்கே வந்து இதெல்லாம் படிக்க முடியாது, அரங்கேற்றம் பண்ண முடியாது, வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இவர் மனம் உடைந்து கடற்கரையிலேயே இருந்து முருகனை பார்த்து, நீ சொன்னால் நான் எழுதிட்டேன், செஞ்சுட்டேன், என்னப்பா என்னை பாட விட மாட்டுறாங்களே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு முருகன் வரல. அதை பார்த்த உடனே இவர் வந்து அவருக்கு ஒரு வருத்தம், கோபம். அந்த சுவடிகளை எல்லாத்தையும் கடலில் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கரையிலே உட்காந்துறாரு. அங்கேயே உயிரையும் விட்டுறாரு. உயிரை விட்டுறாருன்னா முருகப்பெருமான் இவரை ஆட்கொண்டு விட்டார்னு அர்த்தம். இந்த சுவடிகள் எல்லாம் இலங்கையில் கரை ஒதுங்குது. அங்கே இருக்கக்கூடிய சில முருக பக்தர்கள் கையில் கிடைக்குது. அவங்க இதை படித்து பார்த்துட்டு, திருச்செந்தூருடைய மகாத்மியம் இவ்வளவு இருக்குது, திருச்செந்தூருடைய மகிமை இவ்வளவு இருக்குதுன்னு நினச்சி அவங்க பல பிரதிகளை எடுத்து வச்சு ஒவ்வொருத்தரும் அதை படித்து கடைசியாக நமக்கே இங்கே வந்து சேருது. இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதத்தையும் முருகப்பெருமான் செஞ்சுருக்கிறார். சரி, இப்போ இந்த பன்னீர் இலை விபூதின்னு சொல்கிற அங்கே கொடுக்குறாங்களே, அதனுடைய மகிமை என்னன்னு பார்த்துடலாம். இந்த பன்னீர் இலையும் சொன்னால், பன்னீர் இலையில் அதில் பார்த்தீங்கன்னா, அந்த இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நரம்புகள் போகும். ஒரு அற்புதமான இலை அது. அந்த 12 நரம்புகளும் முருகப்பெருமானின் 12 கரங்களாக நாம் உருவகிச்சுக்கிடணும். அப்படித்தான் அதை பார்க்கணும். இந்த பன்னீர் இலையில் விபூதியை மடித்து நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. மறக்காமல் இது வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிடணும். நம்ம தேவைப்படும் போதெல்லாம், ஜனம் கூட பசுங்க தேவைப்படும் போது எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க. இந்த பன்னீர் இலை விபூதி என்னென்னா, விஸ்வாமித்திரர், ராமாயண காலத்தில் இருக்கிற விஸ்வாமித்திரர் இருக்கிற பாருங்க, அவருக்கு ஒரு நோய் இருந்தது, உடல் உபாதைகள் இருந்துச்சு. அவர் இங்கே வந்து திருச்செந்தூருக்கு வந்து இந்த விபூதி, பன்னீர் இலை விபூதியை வாங்கி அதை பூசிக்கிட்டாரு, சாப்பிட்றாரு. உள்ளே சாப்பிட்ட பிறகு அவருக்கு அந்த நோய் குணமாகுது. அதே மாதிரி ஆதிசங்கரர், இந்து மதத்திற்கு ஒரு முதுகெலும்பாக திகழ்ந்த ஒரு மாமனிதர், அவர் என்ன செய்றார், அவருக்கும் ஒரு வயிற்று வலி. ஒரு வாதத்தில் அவர் ஜெயிச்சிடுறாரு. அந்த தோற்கடித்தவர் தோற்று போனார் இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் பில்லி சூன்ய வேலைகள்லாம் தெரிஞ்சவங்க போல இருக்கு. இவருக்கு ஒரு வயிற்று வலியை கொடுத்துட்றாங்க. இவருக்கு அந்த சூளை நோய் வந்துடுது. உடனே என்ன செய்கிறாருன்னா, இவர் சிவபக்தர், நிறைய சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த கோகர்ணேஸ்வரங்கிற சிவன் ஆலயத்தில் அவர் தங்கி இருக்கிறாரு. இறைவன்ட்ட வேண்டார், இந்த வயிற்று வலி எனக்கு போகணுமேன்னு வேண்டார். அப்போது இறைவன்
சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நீ திருச்செந்தூருக்கு போ, அங்கே இருந்து அந்த விபூதி இலை பிரசாதத்தை நீ எடுத்து உட்கொண்டு விடு, உனக்கு சரியாயிடும் அப்படி சொல்கிறார். அதை கேட்ட உடனே இவர் சிவபெருமானோட கருணைப்பா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டேன்னு சொல்லி அங்கேருந்து திருச்செந்தூருக்கு வர்றார். திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி மனசார மனம் மகிழ்ந்து அந்த பன்னீர் இலை விபூதியை எடுத்து பூசிட்டு உடனே அவருக்கு அந்த வயிற்று வலி சரியாயிடுது. இவருக்கு ஒரே சந்தோஷம். முருகப்பெருமானே நீ இவ்வளவு பெரிய கருணை கடலாக இருப்பியேன்னு எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனம் மகிழ்ந்து போய் அங்கே வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பை அவர் பாடுறார். இங்கே இந்த மாதிரி இது ஒரு அதிசயத்தையும் இறைவன் அங்கே பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம், அங்கே தேசிக மூர்த்தி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கிறார், அந்த மடத்தை சேர்ந்தவர். அவர் வர்றாரு. இந்த திருக்கோயிலில் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்குது, அதெல்லாம் திருப்பணிகளை எல்லாம் அவர் சரி பண்ணணும், சரி செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப ஆசை இருக்குது, அதெல்லாம் செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் கையில் காசு இல்லாமல் போயிடுது, பொருள் இல்லை. ஆனால் திருப்பணி நடக்கட்டும்னு நினச்சி தொடர்ந்து நடத்துகிறாரு. அந்த மாதிரி திருப்பணி செய்துக்கிட்டு இருக்கிற போது கூலி கொடுக்கணும் இல்லையா, வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்குறதுக்கு வழி இல்லை. அதனால் வேலை செஞ்சு முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா, இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு. அங்கேருந்து அவங்க எல்லாம் அவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க, ஒன்றும் தப்பாலாம் நினைக்கல. கூலி இல்லைன்ற பரவாயில்லன்னு நினச்சிட்டு முருகப்பெருமானுக்கு தானே வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்வு அவங்களுக்கு இருக்குது. அவங்க வாங்கிட்டு வர்றாங்க. நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோயில் உள்ளே போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்லேயே தூண்டுகை விநாயகர்னு ஒரு கோயில் இருக்கும். அதை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போவீங்க. அந்த தூண்டுகை விநாயகர் கோயில் இவங்க தாண்டி வரும்போது அந்த விபூதியில பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா அது உள்ள பிரசாதமும் இருக்குது, இவங்க அன்னைக்கு செஞ்ச வேலைக்கான கூலியும் இருக்குது, பணமாகவே இருக்குது. இதுவும் முருகப்பெருமான் அருள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆக முருகப்பெருமானுடைய விளையாட்டுங்கிறது பல விஷயங்களில் நல்ல நல்ல விஷயங்களை அடியார்களுக்காக அவர் செய்து காட்டியிருக்கிறார். இத்தனை பெருமை வாய்ந்தது இந்த திருச்செந்தூர். இப்போ இந்த திருச்செந்தூரில் நம்ம அடுத்த விஷயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொன்னால், இங்கே ஒரு மலை இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, அந்த மலை எங்கே அப்படின்னா, மலை இருந்ததானா இருந்தது. அது மலையாக இருந்ததா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் அது மலை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு குன்றாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா குன்றுகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் முருகன். எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பார். நமக்கு முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கும், ஒரு குளக்கரையில் ஆலமரம் இருக்கும், இல்லை அரச மரம் இருக்கும். அதற்கடியில் கண்டிப்பாக ஒரு பிள்ளையார் இருப்பார், விநாயகப் பெருமான் இருப்பார், வச்சுருப்போம். அதே மாதிரி குன்றுகள் என்று சொன்னாலே முருகப்பெருமான் அந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். குன்றுதோறாடல், குன்று எல்லாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குரன் இருப்பான், இப்படியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், சொல்லாடல் இருக்குது. அப்போ இங்கேயும் ஒரு குன்று இருந்திருக்கணும், மலையோ குன்றோ இருந்திருக்கணும். அருணகிரிநாதர் பாடுவார் இல்லையா, அதிரும் கடல் பணிந்து அடியேன் உன் அதிரும் கடல் பணிந்து அடியேன் உன் அபயம் பெறுவதென்று நிலைகாண இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இட சங்கைகள் கலங்கு அருள்வாயே, எதிரங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா. இது பாரார் திருப்புகழ் அருணகிரிநாதரோடு. அடுத்த 2 வரியை பாருங்க, முக்கியமான வரி. பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. குன்றில் அமர்ந்த பெருமாள் முருகன். அப்போ இங்கே குன்று வேணுமே. இந்த குன்று அப்படி சொல்லும்போது தான் பார்க்கணும், இது சந்தன மலைன்னு பேர், அதுக்கு பேர். அது குன்றுன்னு சொன்னால் ஒரு மலைன்னு சொல்ல முடியாது, ஒரு குன்றுன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்திருக்குது. மணலால் ஆன பாறை, சாண்ட்ராக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாறைகளில் பல வடிவங்கள் இருக்குது. அதில் இந்த மணல் திட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு குன்று, அதில் தான் முருகப்பெருமான் இருந்திருக்கிறார், அந்த கோயில் இருந்திருக்குது. அப்போது இந்த மணல் பாறைகள் காலப்போக்கில் இந்த கடல் உப்பு காற்று அரித்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடுச்சு. இந்த சந்தன மலை, இந்த சந்தன மலை மணல் பாறை சொன்னதுனால இது எப்படி இருக்கும்னா தங்கம் மாதிரி மினுமினுக்கும், சந்தன நிறத்தில் இருக்கும், பொன் நிறத்தில் ஜொலிக்கும். இது எங்கே பார்க்கலாம் அப்படி சொன்னால், நான் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா, நீங்கள் வள்ளி குகைக்கு போவீங்க, வள்ளி குகையை பாருங்கள். அந்த கோயிலே, வள்ளி குகை கோயிலே கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் மேலே இருக்கும், மேலே ஒரு பெரிய பாறை மலை மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே இருக்கும். போகிற வழியிலேயே அந்த பாறையெல்லாம் செதுக்கியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அது பொன் நிறத்தில் இருக்கும். அந்த இடத்துல ஒரு விசேஷம், வள்ளி குகையை பற்றி சொல்லும்போது சொல்லிடுறேன். குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா அங்கே தொட்டில் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அங்கே போய் ஒரு தொட்டிலை கட்டினால்
குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதையும் நிறைவேற்றிக்கலாம் பக்தர்கள். இப்போது அந்த இடத்துல பார்க்கலாம். அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் அந்த 2வது பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே ஒரு பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். பெருமாள் படுத்திருப்பார், அனந்த சயன குளத்தில் இருப்பார். அவருடைய வலதுகை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மலையானது தெரியும். அதில் கூட எழுதியிருப்பாங்க சந்தன மலைன்னு எழுதியிருப்பாங்க. அதுவும் தவறுதலாக எழுதியிருப்பாங்க. 2 சொல்லினா போடணும் சந்தனம், சந்தன மலைன்னு 3 சொல்லினா போட்டு எழுதியிருப்பாங்க. கோயில் இறைவனுடையது, ஆனால் அதில் எழுதியிருக்க தமிழ் நம்ம ஆளுகள் எழுதுனது அப்படி தான் எழுதியிருப்பாங்க. போனீங்கன்னா பார்க்கலாம், சந்தன மலை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பொன் நிறத்தில் அப்படியே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அற்புதமாக இருக்கும். ஆக இங்கே ஒரு மலை இருந்தது. இப்போது திருச்செந்தூரோட பெருமை என்னன்னு பார்த்துக்கலாம். இது மலை இருக்குன்னு சொல்லிட்டேன், அது குன்றாக இருக்கலாம்னு சொல்லிட்டேன். இந்த குன்றை பற்றி பலரும் பாடியிருக்கிறார்கள். வென்றிமாலை கவிராயரும் பாடியிருக்கிறார். இதை வந்து திருமுருகாற்றுப்படையிலேருந்து இந்த வருது. இதனுடைய தொன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் இது. அதுக்கும் மேற்பட்டதாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு கிடைச்ச முதல் ஆதாரமே திருமுருகாற்றுப்படையில் தான் வருது. அதுதான் நமக்கு கிடைச்ச முதல் நூல். அந்த திருமுருகாற்றுப்படை 2000 வருஷத்துக்கு முந்தினது. அப்போ இது அதுக்கு முந்தின கோயிலாக இருக்கும். ஏன்னா அதில் இதனுடைய நக்கீரர் பாரார், திருச்செந்தூரை பாரார். அப்போ 2000 வருஷத்துக்கும் உண்மையான தொன்மை வாய்ந்த கோயில் இது. இந்த கோயிலில் விசேஷம் சொல்ல வந்தால் இந்த பேச்சு மாறிடுச்சு பாருங்கள். அந்த கோயில் என்ன விசேஷம் பாருங்கள். கடல் இப்படி இருக்குது, கடலை ஒட்டி அந்த மலை இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. நான் வந்து ஒரு இடத்த பார்த்துருக்குறேன். கத்தாரில் ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கும்போது பார்த்தேன். கத்தாரில் ஒரு கடல் இருக்குதுங்க. அந்த கடல் முடிஞ்ச உடனே அந்த நிலப்பரப்பு அப்படியே பாலைவனமாக இருக்குது. இந்த பக்கம் பாலைவனம் சரிஞ்சு வந்து இந்த பக்கம் கடல். அதை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு மலை, உயரமானது மலை, அந்த மலை சரிஞ்சு வந்து கடலோட முடியுது அப்படிங்கும்போது அது ஒரு அற்புதமான இடமாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் அதுக்கு ஒரு பெருமை. அதை விட பெருமை என்னன்னா, அந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் இருக்கார் பாருங்க. அது இன்னும் பல மகிமைகளை நமக்கு நல்ல விசேஷத்தை தரக்கூடிய சக்தியாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த நிலப்பரப்பு, அந்த மலைப்பரப்பு, அந்த கடல் பரப்பு, இதிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அருள் பரப்பு. இதுக்கு மேலே என்ன வேணும் திருச்செந்தூர்? அதனால தான் திருச்செந்தூருக்கு போகிற பக்தர்கள் எல்லாருக்குமே, நமக்கு எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், மன மகிழ்ச்சிங்க. என்னைக்கா திருச்செந்தூர் போயிட்டு நம்ம மன வருத்தத்தோடு வர்றோமா பாருங்கள். வீட்டில் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் வந்து திருச்செந்தூர். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அங்கே போகணும். ஒரு தடவை போனவங்க 2வது தடவை 3வது தடவை அப்படி போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் எம்பெருமான் முருகன் குடிகொண்டுள்ள அந்த கோயில். இது 2வது படை வீடு. முதல் படை வீடு உங்களுக்கு தெரியும், 6 படை வீடுகளில் இது ஒரு 2வது படை வீடாக இருக்கிறது. அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இங்கே மலை இருந்துச்சு, அங்கே பார்த்துட்டோம். அப்புறம் இங்கே போர் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சூரபத்மனை முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூரில் வச்சு தான் வதம் செய்தாரா அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த கேள்விக்கு பதில் வந்து என்னன்னா, புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, முருகப்பெருமான் கைலாய மலையிலிருந்து கிளம்பி வர்றார். சூரபத்மனை வதம் செய்வதற்காக வர்றார். அப்படி வரக்கூடிய இடத்துல திருச்செந்தூர்காரில் வந்து தங்குறார். அங்கே குரு பகவான் முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடிவத்தை அவர் பார்க்கணும், அவருக்கு அவ்வளோ ஆசை. அவர் தவம் செய்துக்கிட்டு இருக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு தெரியும், வியாழ பகவான். இங்கே இருந்த காரணத்தினாலே இந்த திருச்செந்தூர் வந்து ஒரு குரு ஸ்தலம். அப்போ குரு பயிற்சின்னா இங்கே பயங்கரமான விசேஷமாக இருக்கும். அது ஒரு விசேஷம் திருச்செந்தூருக்கு. அதுக்கு அப்போ குரு பகவான் அங்கே இருக்கிறாரு. முருகப்பெருமான் வர்றார், தன்னுடைய படைகளோடு வர்றார். வந்துட்டு வீரபாகுதேவர் இருக்கிறாரு, வீர மகேந்திரர் இருக்கிறாரு, எல்லாரோடும் அங்கே வர்றாங்க. வரும்போது இவர் குரு பகவான் அவர்களை அதை வந்து அரவணைச்சு அவருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து படை வீடு நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு தங்கலாம். அவரை வந்து வீர மகேந்திரபுரி அங்கே இருக்குது, கடல் தாண்டி இருக்குது, கடலுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லப்போனால் கடலுக்குள்ளே இருக்குது வீர மகேந்திரபுரி. அங்கே இருக்கக்கூடிய சூரபத்மனை நீங்கள் அழிக்க முடியும் அப்படி சொல்லும்போது பிரம்மதேவர் சொல்கிறாரு, நமக்கு வந்து அங்கே போயிடலாம், அவங்க இருக்க இடத்துக்கிட்ட போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே இலங்கை பக்கத்தில் போகிறாங்க. அங்கே வந்து கதிர்காமம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த கதிர்காமத்தில் தான் படை வீடு அமைக்கப்படுகிறது. அந்த கதிர்காமம் என்கின்ற அந்த படை வீட்டில் இருந்துதான் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறார். அங்கே அவர் ருத்ரமூர்த்தியாக இருப்பார்.
ஏன்னா சண்டை போர் போடுறாரு, போர் புரிகிறார். அப்போ அவர் ருத்ரமூர்த்தியாக இருக்கிறார் அங்கே. அதனால தான் கதிர்காமத்தில் வந்து முருகனை பார்க்க முடியாது, ஒரு திரை மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அவர் ருத்ரமூர்த்தி. இப்போ பாருங்கள், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் இங்கேருந்து வதம் செய்திருந்தாருன்னா அவருடைய நிலைமை என்னவாக இருந்திருக்குன்னு பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். அவர் வந்து ருத்ரமூர்த்தியாக இருந்திருப்பார். ஆனால் இங்கே அவர் ருத்ரமூர்த்தியாக இல்லை. அவர் எப்படி இருக்கிறாருன்னா அனுகிரகமூர்த்தியாக இருக்கிறார். அதுதான் அது பெருமை. அனுகிரகமூர்த்தினா அங்கே போரெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றாரு. இங்கே வந்து சிவயோகத்தில் இருக்கிறார். மூலவர் சிலையை பார்த்தீங்கன்னா தெரியும், சிவயோகத்தில் இருப்பார். ஜடாமுடியெல்லாம் வச்சு கையில் ஒரு தாமரைப்பு வச்சிருப்பார். தேவியார் 2 பக்கமும் இருக்க மாட்டாங்க, கையில் வேல் இருக்காது. இதுதான் அவர் தவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அருமையான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பார்க்கறதுக்கு. அந்த நிலையில் இருப்பார். தன்னுடைய தந்தையான சிவபெருமானை நோக்கி அவர் தவம் செய்கிறார். எதற்காக? அந்த அரக்கர்களெல்லாம் வதம் செய்தார் இல்லையா, அந்த பாவம் முருகப்பெருமானுக்கு வந்துவிடக்கூடாது அல்லவா. ஒரு உயிரை கொண்டால் அது பாவம் தான், அது கடவுளாக இருந்தாலும் சரி. அதை நமக்கு நிலை நிறுத்துவதற்காக நாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அங்கே வந்து ஒரு தவம் இருக்கிறார். அப்படி தவம் செய்யக்கூடிய நிலை, மௌன நிலையில் இருக்கும்போது நமக்கு அருள் பாலிக்கிறார். அவருடைய பாவங்களே தீர்ந்து போகும்போது நம்மளை மாதிரி மனுஷங்க அங்கே போய் நின்று கேட்டால் நம்முடைய பாவங்களையும் வினைகளையும் தீர்க்க மாட்டாரா அந்த முருகப்பெருமான்? யோசனை பண்ணி பாருங்கள். அதனால தான் திருச்செந்தூர் கருணையின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய முருகனின் அளவில்லாத கருணையை நம்மால் பெற முடிகிறது. பக்தர்கள் ஏன் சந்தோஷம் வருதுன்னு கேட்டீங்கல்ல, நான் சொன்னேன்ல, இதுதான். போனால் என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் மனம் மகிழ்ந்து அனுகிரக மூர்த்தியாக, பூஜா மூர்த்தியாக அந்த பூவை கையில் வச்சுக்கிட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால தான் முருக பக்தர்கள் நான் சொல்கிறேன்ல, எங்கெங்கெல்லாம் போனாலும் சரி திருச்செந்தூருக்கு வந்துடுவாங்க. திருச்செந்தூருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே வதம் நடந்தது இல்லையா, அந்த நாட்களை திருச்செந்தூரில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடுகிறார்கள். அந்த 6 நாள் கந்த சஷ்டி. அந்த கந்த சஷ்டியில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. இதை வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அங்கே சஷ்டியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாருன்னா, சஷ்டியில் இருக்கக்கூடிய போது அவர் என்ன வாரியார் சுவாமிகள் சொல்லக்கூடிய அந்த கதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, கதை இல்லை, ஒரு ஓமானதை சொல்கிறார். நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழி என்னென்னா, சட்டி இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. நாம் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், சட்டியில் ஏதாவது இருக்கணும், சோறு குழம்பு ஏதாவது இருக்கணும், இருந்தால் தானே அகப்பையில் வரும், வெறும் சட்டியில் எப்படி வரும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு பொருள் அது இல்லை. சட்டின்னு சொன்னால் கந்த சஷ்டி. சஷ்டியில் இருந்தால், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும். நம்முடைய அகப்பையில் உள்ளே இருக்கக்கூடிய கருப்பையில், பெண்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருப்பையில் கரு வரும், குழந்தை வரும். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை வாரியார் சுவாமிக்கு சொல்லியிருப்பார். அதையும் இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது திருச்செந்தூர் போய் அங்கே இருந்து அந்த சஷ்டி விழாவில் கலந்துக்கிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. போக முடியாதவர்கள் அவரவர்களுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு அந்த எம்பெருமானை முருகப்பெருமானை நினச்சா அந்த பன்னீர்கை வேலவன் கண்டிப்பாக ஓடி வந்து நீங்கள் கேட்டதை கொடுப்பான். அப்படிப்பட்ட கருணை மிகுந்த கடவுள்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த கலியுகத்தில் கந்த கடவுளை தவிர்த்து வேற ஒரு கடவுளும் எனக்கு தெரியல. கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வம். நீங்கள் கேளுங்க, மனம் உருகி கேளுங்க. சரியா? வீடியோ லெங்க் ஆகிட்டே போகுது. அதனால் அங்கே போய் வழிபடக்கூடிய முறைகள் இருக்குது. நம்ம எந்த முறையில் வழிபடணுன்றிருக்கு, அதை மட்டும் ஒரு சின்ன வீடியோவாக இதனோட தொடர்ச்சியாக நான் போடுறேன். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. திருச்செந்தூர் முருகனை எப்பவும் வழிபடுங்கள். அவன் உங்களுக்கு அந்த ஆர்ம கடவுள், நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறான் அப்படி சொல்லிட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.